இங்க பாரு, வா, என்னடா அது? ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் விடியச்சாமம் 3:50 மணி அளவில் வந்து அவங்களோட வீடோட சேர்த்து அவங்களையும் தரமட்டமாக மண் சரிவில் மாட்டி 8 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க. அம்மா, என்னடா ஓடமா அடித்து வந்து மூக்கு வாயில மண்ணு வாயோட்டு மண்ணில் எடுக்கணும். மண்ணெல்லாம் வருது மூக்குல இருந்து வர தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவி துப்புர பண்ணி தொடச்சு அனுப்பி விட்டோம். அப்படி இருந்துச்சு, அவ்வளவுதான். வழுக்க மாட்டா. சரி அம்மா, என்ன பள்ளண்டாப்பா இது? கடவுளே கண்டா, இங்க பாரப்பா, இதோ பாடுறா மீது, இங்க பாடுறா, இதுல இந்த புறா கல்லு வந்தீங்க. இது ஃபுல்லா வந்து போய் இடிச்சுட்டு போயிருக்கு இந்த கீழுக்கு. அப்படியே கீழுக்கு நினைக்கிற வீடுகள் இருக்கு போல. பொம்பளை புள்ள ஒன்று பாபா வயிற்றுல நிறைய மாதம், இப்போ 9 வயசு கொலை சீப்பு உள்ள படிக்கிறது பேர புள்ள, 3-4 வயசு பொடியன். எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க. என்ன நினச்சக்கூடாது, இந்த இங்கத்தான் ஏரியாவில் இந்த சிலிப்பு வந்த ஏரியா, அங்கே இருந்து பிளேன் மாதிரி வந்தது உண்மை. போயிட்டு பார்த்தா கடவுளே சொல்லி வேலை 5:30 மணிக்கெல்லாம் எல்லாம் அந்த மாதிரி மண்ணுலுக்கும் அதுலேயே எல்லாம் கிடைச்சி எல்லாம் பறிச்சு நோண்டி கொஞ்சம் கொஞ்சம் உயிர் இருந்துச்சு. கொஞ்சம் சூடு நெஞ்சுக்கு உயிருக்கு கொண்டுகிட்டு போயிட்டு அதுல காப்பாத்துறதுக்கு வழி இல்லை. ஐயோ, அங்கால கீழுக்கு வீடு இருக்குடா. அந்த கீழே தெரியுது, வீடுகள் தெரியுது. இது இப்படி செவரு இருக்கு. இந்த செவத்துல உள்ள குடும்பம் அங்கிட்ட இருக்கு, இந்த செவத்துக்கு இங்கிட்ட உள்ள குடும்பத்தை அப்படியே. கடைசியில் அந்த தொங்கல்ல இருந்த ஒரு குடும்பத்துல 8 பேர் ஒரே இடத்துல சின்ன புள்ளையில 8 வயசு புள்ளையில இருந்து அப்படியே எல்லாம் போச்சு. அவங்க எல்லாம் அப்படி போச்சு. பாருங்க மக்களே, நாங்கள் போகிற வழியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போய் கொண்டிருக்கோம். உயிரை பணைய வச்சு போய் கொண்டிருக்கோம் மக்களே. இந்த இடத்துல நிற்கிறது வந்து உண்மையிலே சரியான ஒரு டேஞ்சர். எட்டையும் ஒரு புளியை வெட்டி எட்டையும் அள்ளி வச்சுட்டு நாங்கள் வந்து இருக்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும். உயிருக்கு உயிரான கூட்டாளி எல்லாம் வினாடி கூட இல்லை. மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எந்த தேவையான போயிட்டு அவ்வளோ எடுத்தோம். ஒரே மண்ணு தான் வந்துச்சு. இவங்கெல்லாம் நல்ல கஷ்டம். ஒரே கல்லு தான் வந்துச்சு, எல்லாத்துக்கும் ஒரே கல்லு தான் வந்துச்சு. ஜாதி கோசங்கிறது இல்லை, ஒரே மழை தான் பெஞ்சி 5 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த மாதிரி யார் உதவி செஞ்சது அப்படி செஞ்சாங்க. என்னென்ன தந்திருக்காங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சந்தோஷமா இருக்கேன். இங்க வாரம். ஐயோ, அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து பொய்ச பனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் பதுளை டிஸ்ட்ரிக்ட்னு மடுல் சீமை பட்டாவத்து அப்படின்ற இடத்துக்கு போகிற வழியில் தான் இப்போ நின்று பேசி கொண்டிருக்கோம். நாங்கள் பதுளையில் அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் எதண்டு தேடி கண்டுபிடிச்சதில் பார்த்தீங்கன்னு வந்துட்டு மடுல் சீமை பட்டாவத்து அப்படின்ற இந்த, அதாவது மடுல் சீமைனே, மடுல் சீமை வந்து பயங்கரமாக இந்த மண் சரிவால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ பதுளை டவுனில் இருந்து நாங்கள் இப்போ வந்துடக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் தூரம். என்ன உங்களுக்கு தெரியும், நேர் ரோட்டில் ஓடுறதுக்கும் 45 கிலோமீட்டர் இந்த மழை சுச்சுவேஷனில் மண் சரிஞ்சு கிடக்கிற இந்த டைமில் வந்து ஓடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னால் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நிவாரணங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய உதவி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உண்மையிலே கஷ்டப்பட்டாங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு உண்மையிலே கஷ்டப்பட்டு நாங்கள் தேடி இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். இதான் வந்து பாதிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்துல இருந்தால் இப்போ நாங்கள் இன்ட்ரோ எடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த இடம் வந்துடும். இப்போ பனி மேகங்கள் மூடப்பட்டு காணப்படுது. இந்த இடம் முழுக்க வந்து மண் சரிஞ்சான் இருக்குது. அது உங்களுக்கு தெரியல, நாங்கள் கிட்ட போனால் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய நாங்கள் கதைக்கப்புறம் என்ன மாதிரி சிச்சுவேஷன் சொல்லி பார்க்கலாம் மக்களே. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ நாங்கள் போகிற இடம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கதை ஒன்று இருக்குது. இந்த மண் சரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் அல்லது 6 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. சரியான நியூஸ் என்ன தெரியல, இப்போ போய் பார்த்தா தெரியும். தரமட்டமாக வந்து வீடே சேதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதான் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட இடம். இப்போ நாங்கள் அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு இந்த விஷயங்கள் நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மக்களே. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து வெளிக்கிடப்புறம் காட்டி போகிறோம். பாருங்கள், இந்த ரோடு ஃபுல்லாக இதுரா பாய். இதான் மக்களே அந்த மண் சரிவு ஏற்பட்ட இடம். என்ன ஒரு வழி, இந்த ரோடு 2 சைட்டையும் பாருங்க இது பண்ணி வச்சுருக்காங்க. மேலேருந்து பாருங்க இப்படி வந்துருக்கட்டு. இங்கே பாருங்க எப்படி சரிஞ்சு வந்து பார்த்தில்ல, சரிஞ்ச கீழே வந்து பார்த்தில்ல, வளைஞ்சி இந்தால போயிருக்கு அப்படியே. ஜிவார் அம்மா, என்னடா ஓடமா அடித்து வந்து
ஆ அதான் இதில் பாருங்க எப்படி வா ஒன்றுமே தெரியல மக்கள் இங்கே கிளைமேட் அப்படி இருக்கு இங்கே பாருங்க அதான் டேய் இதை அடிச்சுட்டு போயிடுறா அந்த அஞ்சேறா தெரியுதா அந்த பனி மூட்டத்தினால தெரியல மக்களே இது ஃபுல்லாக வந்து போய் அடிச்சுட்டு போயிருக்கு இந்த கீழுக்கு அப்படியே கீழுக்கு நினைக்கிற வீடுகள் இருக்கு போலண்ணே இங்கே பாரு இந்த சரிஞ்சு வந்து பதிலா ஒரு செட்டு அப்படி சரிஞ்சு வந்து பாருங்க இந்த மிஸ் ஜபார் வா என்னடா அது இங்க பாருங்க மக்கள் எப்படி சரிஞ்சிட்டு போய் பார்த்துலாம் நாங்கள் இப்போ மேலே நிற்கிறோம் எப்படி சொல்லுவாங்க இது அங்கே வேறு அங்கே இருந்து அப்படி சரிஞ்சு வந்து பாருங்க மக்களே இதால் இப்படி சரிஞ்சு வந்து இதால் வந்து பாருங்க அதுல ஓய் சரி வா ஜிவர் அடுத்து அப்படி சரிஞ்சு ஓட்டிக்கிறாங்க சரி மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போகிறோம் பாருங்க என்ன மாதிரி சேர்றேன் நாங்கள் அந்த இடத்துக்கு இது போகிற வழிதான் நான் பயங்கர மோசமாக இங்கே பாருங்க ஆனால் கடும் அந்த பனிமூட்டை மகளே இங்கே பாருங்க கீழே அப்படிங்கண்டு இப்போயும் சரக்கு கூடிய ஒரு நிலமாக தான் இருக்குது இப்போவும் சொல்லலாம் அங்கேருந்து வரும் இங்கே பாருங்க எப்படி உயரத்தில் இருந்தீங்கணும் அம்மா அதான் இங்கே பாருங்க நாங்களும் இந்த ரோட்டால வந்து போறது மக்களே பார்த்தா போகணும் சில வேளை ஒரு கல் வந்தாலும் சரி அதுதான் என்ன இப்பயும் வந்து மழை தூரிக்கொண்டா இருக்கு வேஞ்சோன்னா எனக்கு இங்கே பார் ஐயோ அங்கால கீழுக்கு வீடு விடுறா அந்த கீழே தெரியுது வீடுகள் தெரியுது அது பனிமூட்டத்தால் தெரியல மக்களே வீடு தெரியுது ரெட் அலர்ட் ஏரியா மகளே இது இங்கே பாரு கீழே பாரு வீடு தெரியுதா வீடு தான் இதெல்லாம் சரிக்க மாட்டேன் அப்படி இருக்கு இங்கே அம்மா என்னடா பாரு இவ்வளோ தூரத்துல இருந்து போய்க்கிறா இங்க பாருங்க அவங்களே அந்த வீடு அண்ணன் சரிடா அங்க வர அல்ல வீடு கல்ல பாருடா எது அண்ணா உடைஞ்சிடு வீடு கல்ல பாருடா அந்த பெரிய இல்ல சூர பாருடா அண்ணா ஃபுல்லா உடைஞ்சிடுங்கடா இதான அந்த இடம் அந்த ஒரு வீட்டுல 8 பேர் செத்து இங்க பாருங்க மக்களே இந்த வீடு அப்படி கிடக்கண்டு பாரு அது எவ்வளவு தூரத்துந்தா வந்து இங்கடா செல்வார் ஐயா அந்த 8 பேர் இறந்தாங்கண்ணே ஐயா அது இடத்துல அது கொஞ்சம் பள்ளத்துக்கு போகணும் இதெல்லாம் சரியக்குள்ள ஆக்கள் அங்க ஐயா இருந்தவங்க எல்லாம் ஓடி தெரிஞ்சதா மண் சரிஞ்சது மண் வந்து இரவுல தானே வந்திருக்கு 12 மணி டைம்ல வந்து எல்லாம் ஒன்னவங்க தப்புனாங்க உயிர் தப்புனாங்க இங்கனைக்குல மத்த ஒண்ணு எடுக்கிறது வீடுகள் எல்லாம் போயிட்டு பள்ளத்துல பாத்தீங்களா இறங்கி பார்க்கல என்ன ஒரு வழி அங்க வாகனம் போகல பைக் போகல நடந்தா போகணும் நாங்க நடந்து பார்த்துட்டு தான் வரோம் வீடெல்லாம் எடுக்கிறதுக்கே இல்லை
இப்போ நான் பார்த்து வரையில் உன் பேர் அந்த பாபா கடைக்கு இருந்த எது பாபா கடைக்கு இருந்த ஓ ரெட்ட புள்ள தானே ஓ அவங்களாம் இருந்தது அங்க இருக்கா அங்கே அங்கே ஒருத்தரும் இல்லை ஒரு வீட்டு சொந்த காரம் ஒருத்தரும் இல்லை இல்லை அவங்க ஒருத்தர் 8 பேரும் போயிட்டாங்க. ஒரு வீட்டுல உள்ள குடும்பம் ஒண்ணு ஆ ஒரு வீட்டுல உள்ள குடும்பம் தான் சவமெல்லாம் எடுத்தாச்சா அந்த பொடியெல்லாம் எடுத்தாச்சா பொடி எடுத்து ஒரு பொடியை மட்டும் இல்லை என்ன நடஞ்சின்னு தெரியல. ஆ சரி நாங்களை பார்த்துட்டு வரோம் ஐயா சரி ஐயா ஓகே பாருங்க மக்களே நாங்கள் போகிற வழியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போய் கொண்டிருக்கோம் உயிரை பணைய வச்சு போய் கொண்டிருக்கோம் மக்களே இந்த இடத்துல நிற்கிறது வந்து உண்மையிலே சரியான ஒரு டேஞ்சர் அது வந்து நான் நிற்கிறேன் இலங்கையிலே பெரிய ஒரு உயரமான இடம் உண்மையில் இந்த இடம் பாருங்க அங்கே எவ்வளோ பனி மூட்டம் வந்து மேக மூட்டம் அங்கே பாருங்க ஃபுல்லாக மேக மூட்டங்க வானத்தையும் பாருங்க இதையும் பாருங்க எல்லாம் ஒன்றா தயாரிக்க பார்த்துலாம் இது எங்கடா ஓடி தப்பி கொள்ற மக்கள் ஏன் சொல்லுங்க பாப்போம் இது பக்கத்தில் சரிஞ்சிருக்கேன் அப்படியே ஜார் சரிஞ்சு பார்த்தியா சரிஞ்சா அப்படி சரிஞ்சிட்டு போயிட்டு பார்த்தியா இதில் உள்ள கல்லுகள் இருக்குடா பாய் ஆனாடா எனக்கு தெரிஞ்சு இங்கே இப்போதைக்கு இந்த சாமானெல்லாம் கொடுக்குற கஷ்டம் வாகனம் கொண்டு வரலாம் கஷ்டம் சேஃப்டியும் இல்லை இப்போ நிலைமையை பார்த்தா விலங்கு மக்களே பாருங்க நம்ம நேரடியாக வரக்கலாம் விலங்குது ஏன்னா ஆக்கள் டைம் வந்து ஆசையும் கொடுக்கல நாங்கள் சாமானை வாங்கியும் ஒரு ஆட்டையும் கொடுக்கலானே எல்லாருக்குமே சேரணும் மங்களே பொருட்கள் ஒரு சின்ன கல் உருண்டு தான் சிட்டா பார்த்து தான் போகணும் எப்போ பொடி ஏரியா கவனி வருது வேலை செய்கிறாங்களா ரோட்டை கிளியர் பண்ணிட்டு வராங்க வாரப்பா ஆ ஆ கவனமாக போகணும் வழுக்க மாட்டா சரி அம்மா என்ன பள்ளண்டாப்பா இது கடவுளே கந்தா இங்க பாரப்பா இதோ பாடுறா மீது ரேய் இங்க பாடுறா இதுல இந்த புறா கல்லு வந்தீங்க ஆ அது அஞ்சால பழம் வீடா ஓன்ட்டா அந்த வீடுங்கடா ஓ ஓ இதுல தெரியுது இல்லடா என்னடா இந்த பனிமுட்டத்தால தெரியுது இல்ல ஒன்றும் அங்கறா மீது டேய் முன்னு பாரு டேய் ஐயே எங்க கடவுள் காக்க பாருப்பா நாம வந்த வழியில ஏதாவது மண் சரிவு ஏற்படும்னு சொன்னா நாங்க அப்படி பிளக் ஆயிரும் ஸ்டக் ஆயிரும் நினைக்கிறே ஆபத்து என்னடா சரி இங்க வாரம் ஐயோ ஆ இத பார் ஆ யா மண் சரிவு இங்க பார் இங்க பார்
ஓடி ரோட் ராய் இப்போ ஒரு 5 இதான் அந்த ஏரியா. இந்த வரைக்கும் வர அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் மக்களை. நீங்கள் பார்த்துருவீங்க நாங்கள் வந்த பாதையெல்லாம் இப்படி கிடக்கணும் சொல்லிட்டு. உண்மையிலேயே இந்த சினிமா படங்களை மிஞ்சிய காட்சின்னா சொல்லலாம். அந்த பள்ளங்களை வந்து அந்த மண் சரிஞ்ச இடங்களில் வந்து நேரடியாக பார்க்கக்குள்ள வந்து அப்படி இருக்குது. இப்போ நாங்கள் போகிற வழியிலே வந்து இந்த வீட்டில் வந்து 2-3 பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய வந்து கதைப்போம் நம்ம. வணக்கம் வணக்கம். வாங்கம்மா வாங்க வாங்க. வணக்கம். ஆமாம் கடவுளே. இது இது என்னம்மா போனது? காத்தடிச்சதுக்கா? இதெல்லாம் நினைஞ்சிருக்கேன் உடஞ்சிருக்கேன். இப்போ வந்து சும்மா வந்து நிக்கிறீங்களா இங்கே? நீங்க அந்த மண் சரிவு ஏற்படக்குள்ள கால் இல்லாத உங்களுக்கு என்ன? மண் சரிவு ஏற்படக்குள்ள எங்க இருந்தீங்க? மன்சூர் ஏற்படக்குள்ள இங்கே தான் சார் இருந்தோம் நாங்க. இங்க உங்களோட பக்கம் இந்த துண்டு ஒன்றும் செய்யல. இது மட்டும் தான் சார் கரண்ட் விழுந்துருச்சு. அதிர்வு இல்லையா? அதிர்வுல உங்களுக்கு சத்தம் கேட்டதா மண் சரிவுக்குள்ள? சத்தம் கேட்டுச்சு தான் மேல இருந்து. நமக்கு தெரியாதானே சார், பொக்க மூட்டம் மழை தானே, என்னன்னு தெரியாதானே. எப்படி பிளேன் வர மாதிரி ஒரு சத்தம் ஒண்ணு வந்த கைக்கு தான் விடிஞ்ச காலையில அப்புறம் சொன்னாங்க இப்படி எல்லாம் இருந்து போயிட்டாங்க தண்ணியில கிடந்து. அப்புறம் தான் எல்லாம் பெட்ஷீட்ல போட்டு கட்டி தூக்கிட்டு வராங்க. பெட்ஷீட்ல போட்டு தான் கட்டி தூக்கிட்டு வந்தாங்க. கட்டி வந்து நீங்க வாங்க வாங்க. நீங்களும் அங்கானே இருந்தீங்க? தமிழ் இந்த விடிய 3:50 மாதிரி இருக்கும். ஒரு பிளேன் போற மாதிரி சத்தம். அந்த நேரம் மழை இருக்கக்குள்ள நமக்கு வெளியே வந்து பார்க்க இயலாதே. கதவு திறந்து பார்க்கக்குள்ள பிளேன் போற மாதிரி சத்தம் கேக்குது. வெளிச்சம் ஒண்ணுமே இல்லை. அப்படி போகக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு போகக்குள்ள கல்லு போற சத்தம். கல்லுன்னு நம்ம நினைக்கல. அந்த நேரம் இப்படி போறது நமக்கு தெரியாது. அந்த அங்கனைக்கு உள்ள பாலம் முள்ளு மணிமா அப்படியே போயிடுச்சு. கிரிக்கே போயிடுச்சு. அது ஒரு 15 மைல் மாதிரி 15 மைல் மாதிரி தூரத்துக்கு அப்படியே போயிடுச்சு. அப்படி போயிட்டு அங்கே கடைசியில் அந்த தொங்கல்ல இருந்த ஒரு குடும்பத்துல 8 பேர் ஒரே இடத்துல சின்ன புள்ளையில 8 வயசு புள்ளையில இருந்து அப்படியே எல்லாம் போயிடுச்சு. அவங்க எல்லாம் அப்படி போச்சு. அவரோட சொந்த பந்தம் எல்லாம் இருக்கிறாங்க. சொந்த பந்தம் இருந்து என்ன செய்ய, எல்லாம் அவங்க குடும்பத்துல நல்ல குடும்பம். பட்டவத்திலே நீன்னு சொல்லாத நல்ல ஒரு குடும்பத்துல எல்லாம் போயிடுச்சு. நல்லா படிச்ச புள்ளைய, நல்லா மரியாதை வச்சு கதைக்கிற புள்ளைய போயிடுச்சு. நாங்க தான் போயிட்டு கடைசியில எல்லாம் படிச்ச புள்ள சொத்தது. மகன் வீட்டு புள்ள தான் இறந்தது. மக மருமக பேர பிள்ளைங்க எல்லாம் செத்தாங்க. 8 பேரும் போயிட்டாங்க. 2 பாபா கிடைக்கிற மக. மத்தது 2 ஆம்பளை பிள்ளை பொம்பளை புள்ள ஒன்று பாபா வயிற்றுல நிறைய மாதம். 9 வயசு கொலை சீப்பு உள்ள படிக்கிறது பேர புள்ள. 3-4 வயசு பொடியன். எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க. என்ன நினச்சக்கூடாது, இந்த இங்கதான் ஏரியாவில் இந்த சிலிப்பு வந்த ஏரியா அங்கே இருந்து பிளேன் மாதிரி வந்தது உண்மை. யாரும் இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும் தான் அந்த வீட்டில் இருந்தோம். இவங்க லைத்து போயிட்டாங்க, இவங்க போயிடுவாங்க. ஏழாயிரத்துனா இதில் இருக்க இல்லாது. நாங்கள் 2 பேர் மாதிரி இருந்துக்கிட்டோம். இருக்கிற நேரத்தில் பிளேன் மாதிரி வருது. வந்தால் நாங்கள் எந்திரிச்சு வெளியே பார்த்தா மழை ஓனா அடிக்குது. வெளியில் போக
விடியா 3:30 மணி. 3:30 மணிக்கா? அப்ப எழுந்து உள்ள பார்த்து தேத்தடி குடிச்சிட்டு இருந்து பார்த்தா இல்ல. திருப்பி கொஞ்ச நேரம் சத்தம் கேட்டுச்சு. பிளேன் மாதிரி வருது, எங்கிட்டு போகுது என்னங்கிறது தெரியல. வெளியில வந்து பார்த்தா ஒன்னும் விளைக்கல. மழையும் ஊத்துக்கு, கரண்டும் இல்ல, இருட்டு. விடிய காலையில படையப்பாங்கிற பொடியை வந்து சத்தம் அடிச்சு, ஐயோ படையப்பாங்கிற பொடியே, ஐயோ நீங்க எல்லாம் இருக்கீங்களா, காம்பல செத்து போயிட்டீங்கன்னு சத்தம் கேட்டுச்சு. அப்படியே அந்த கதவை திறந்தேன். டக்குன்னு கதவை திறந்து என்ன தம்பின்னு கேட்கறது சொன்னிச்சு. இப்படி பண்ணிய போய் பாருங்க அப்படின்ட்டு போயிட்டு பார்த்தா கடவுளே சொல்லி வேலை 5:30 மணிக்கெல்லாம் எல்லாம் அந்த மாதிரி மண்ணுலுக்கு அதுலயே எல்லாம் கிடைச்சு எல்லாம் பறிச்சு நோண்டி கொஞ்சம் உயிர் இருந்துச்சு. கொஞ்சம் சூடு நெஞ்சுக்கு உயிருக்கு கொண்டுகிட்டு போயிட்டு அதுல காப்பாத்துறதுக்கு வழி இல்ல. சின்ன 2 பாபாவையும் அம்மா காப்பாத்திருக்கலாம், காப்பாத்துறதுக்கு வழி இல்ல, எந்த வழி இல்ல, வாகனத்துல கொண்டு போறதுக்கு வழி இல்ல. ரோட்டெல்லாம் பிளாக் ஆகி ஒரு பக்கம் இல்ல, ஏன் நிமத்துல வச்சு கட்டி கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு அங்க ஆத்துல போட்ட கைக்கு ஒண்ணு செஞ்சுக்க வழி இல்ல. ஒருத்தர் 2 பேரா இருந்தாலும் அவங்களும் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பாக்குறதுக்கு தோர என்ன சார் 2 பிள்ளைகளையும் காப்பாற்றுவோம் அப்படிங்கிறதுக்கு கொண்டு போனால் பொம்பளை பிள்ளைக்கு இங்கே மாதிரி தான் மண்டாடிப்பட்டு ரத்தம் ஊற்றுனுச்சு. பொடியனுக்கு கொஞ்சம் மூச்சு வந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனக்கு அந்த வயலில் உள்ள மண்ணால் எடுத்து கொஞ்சம் துப்புரை பண்ணியிருந்தாங்கன்னா பொடியனை எப்படியும் காப்பாற்றிருக்கலாம். ஒருத்தரும் அதை பற்றி கணக்கு இல்லை. மூக்கு வாயில மண், வாயோட்டு மண்ணில் எடுக்கணும், மண்ணெல்லாம் வருது, மூக்குலேருந்து வர தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவி துப்புரை பண்ணி தொடச்சி அனுப்பி விட்டோம். அப்படி இருந்துச்சு, அவ்வளோதான். டக்குன்னு நாங்கள் துரை செஞ்சாரு, கொண்டு போனார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாரு. ஹாஸ்பிட்டலில் வந்து பிள்ளையில போட்டு கட்டில போட்டாங்க. பிள்ளைல சரியா பாதுகாப்பு பண்ணல. பண்ணுறதுனால எப்படி ஒரு 2 பிள்ளைல சரி ஒரு ஆளை சரி காப்பாற்றிருக்கலாம். அங்கே நீ மருந்து மாயப்படன்னு எக்ஷன் அது இதுன்னு இல்லைன்னு சொல்லி எல்லாம் கொண்டு போய் போட்டாங்க. திருப்பி கொஞ்சம் நேரம் எல்லாம் மயத்தில் போட்டாங்க. அவ்வளோதான் நினச்சி எட்டையும் ஒரு குழியை வெட்டி எட்டையும் அள்ளி வச்சுட்டு நாங்கள் வந்து குந்தி இருக்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும். எட்டையும் ஒரே குழியில ஒரு பெட்டியா ஒரே குழினா அந்த வெட்டுறதுக்கு வழி இல்ல, எங்கேயும் வழி இல்ல, எதுவுமே பெட்டி எடுக்கவோ எங்கேயும் போறதுக்கு வழி இல்ல. வழி இல்லாதனால ஒரே இதுல இப்படி ஒரு 8 அடி மாதிரி நீட்டத்துக்கு வெட்டி, அகலம் ஒரு 4 அடி மாதிரி வெட்டி, அதுல பொலித்தீன் ஒண்ணு போட்டு அப்படியே போட்டு பொலித்தீன்ல தான் போட்டு சுத்தி கவர் பண்ணி ஒரு துணிமணி கூட போறதுக்கு இல்ல, எல்லாத்தையும் ஒரே இருந்த புல்ல, ரெட்டை புல்ல அதோட அப்படியே போட்டு என்ன செய்ய. இனி தாய்க்கும் ஆப்ரேஷன் பண்ணி பாப்பா எடுக்கவும் ஏழாயிரம். மகளே, இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் விடியச்சாமம் 3:50 மணி அளவில் வந்து அவங்களோட வீடோட சேர்த்து அவங்களையும் தரமட்டமாக மண் சரிவில் மாட்டி 8 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அக்கா என்ன, அவங்க வந்து கர்ப்பிணி, அவங்களோட 2 குழந்தையாம் வயிற்றுல. அந்த ஆம்பளை பிள்ளைகள் 2 பேரும் ஆம்பளை. எப்போ பிறக்கிறது தெரியாது, இந்த மாசம் கடைசியில வந்து பிறக்கிருந்தவங்களாம். அந்த 2 குழந்தையோட சேர்ந்து அந்த தாயோட சேர்த்து மொத்தமா வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் வந்து இறந்திருக்காங்க. ஒரே குடும்பம். எப்படி இருந்துச்சு அந்த டைம்ல உங்களோட மனநிலைமை? அந்த மழை நேரத்துல வந்து நாத்தனாமாரு எல்லாம் ஒரே குடும்பம் தான். பேர பிள்ளை, மக, மருமக எல்லாம் இருக்காங்க. அதுல வந்து பாவிக்கப்பட்டு பிடிச்சி லவக்குனி வெளியால ஓடி வந்தது அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஒரு புள்ள ஒன்று இருக்கு, கொடிய ஒன்று இருக்கு. 2 மத்த பிள்ளைங்க 2 பேரும் கொழும்புல வேலை செஞ்சாங்க. அவங்க 2 பேரும் கொழும்புல இருந்தாங்க. இங்க இருந்தது வந்து அந்த கல்யாணம் கட்டின பொடியும் ஒரு சுரேஷுங்கிற பொடியும், சுரேஷ் சம்சாரம் தான் பாபா ரெட்டா பாபாக்கு சொல்றது. அவங்க ஒரு வேலை மாதிரி. அதுல வந்து சுரேஷுங்கிற பொடியன் பாதிக்கப்பட்டு இந்த இங்க மட்டும் தான் காயம் கொஞ்சம் பட்டுச்சு. மத்த பொடியனுக்கு எது மோசம் இல்ல. அம்மா பாஞ்சு வழியினாரும் அம்மாவுக்கு காலு கொஞ்சம் காலுக்கு நடக்க இல்லாத மொன்றாக்குள் ஹாஸ்பிட்டல் வச்சு வைத்தியம் பாக்குறாங்க. அப்பாவுக்கு காலு இருந்து கீறிட்டு மருந்து கட்டி அவரு நல்லா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வீடு வாசம் இல்ல, தர மட்டமா இருக்கு. இஸ்டேட்ல வந்து எஸ்டாப் கோட்டஸ் ஒன்று இருந்துச்சு, அதை சரி பண்ணி இப்ப அங்க கொடுத்தா அவங்க அங்கதான் இருக்காங்க. வீடு அந்த வீட்டை தான் இருக்காங்க. இத்தனை சாமா அவங்க அலுப்பு நாத்தி அந்த வீட்டுல போய் எடுத்து அவங்களுக்கு பாவிக்கிறதுக்கான இதுவுமே இல்ல. மனசாட்சிக்கு நீங்க போயிட்டு பாருங்க, அந்த இடத்துக்கல ஒண்ணுமே இல்ல. அந்த கல்லு, அந்த தண்ணி வந்த ஒரு சகுனி தான் அந்த மாதிரி. ஒரு காலம் அந்த கல்லுப்பாறை இவ்வளவு எங்க வயசுக்குள்ள அந்த கல்லுப்பாறை அந்த மாதிரி வந்தது இல்ல. இந்த வருஷம் அவ்வளவு பெரிய ஒரு கல்லுப்பாறை சாமியார்னு சொல்ற கல்லுப்பாறை தான் வந்து அவங்க வீட்டுல போய் பாருங்க, கல்லு தான் இன்னமும் இருக்கு. அந்த கல்லுப்பாறை பார்த்தா பாரம் சொல்லி 25 லட்சம் கிலோ இருக்கும். 25 லட்சம் கிலோ உள்ள கல்லை தள்ளி இன்னொரு ஒரு 3000-4000 ஒரு பாறை உள்ள கல்லை தான் கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு அடிபட்டு உடஞ்சி போனோம். பெரிய ஒரு மலை உருண்டு வந்து சின்ன மலையில பட்டு அதுல பட்டு அது தாண்டி போயிட்டு தான் அதுல பட்டு தான் உடஞ்சுது. அந்த கல்லு அடிச்சடிதான் அது கல்லு தான் முதல் அவங்க குடும்பம் சாகடியா இருந்தது. அந்த கல்லு வரல, பின்னுக்கு மறுக்கல்லு வந்துருச்சு. கொல்லவே வந்த கல்லு மாதிரி அந்த குடும்பம் ஒரே கோட்டை
ஒரே கோட்டஸ்ல வந்து பாஸ் உடைச்ச மாதிரி அவங்க வீடு மட்டும் தரமட்டத்துக்கு போயிட்டு அடுத்த வீட்டுக்கு இந்த இவ்வளவு கூட ஒண்ணும் நடக்கல. இந்த பாருங்க இப்ப இந்த செவர் இருக்குதானே, நீங்க வெகரமா அதுல சொல்லலாம் ஆல்ரெடி எல்லாம் இப்ப இந்த செவர் இருக்குதானே, இந்த செவத்துல வந்து இவங்க இருக்காங்கன்னு வைங்க, இல்லாட்டி நாங்க இருக்கோம்னு வைங்க. இப்ப இந்த செவத்துல வந்து இதோட இப்படியே இல்லை, இந்த குடும்பத்தை அப்படியே கொண்டு போயிடுச்சு. இந்த நடு செவரோட அந்த வீடு இருக்கு, அப்பா ஒன்னும் நடக்கல. அதுதான் அவங்களோட வீடு இருக்கு. பால்க அந்த வந்து பொடியை ஒரு போட்டு பொடியை சாப்பாடுங்கிற பொடி இருக்கு, நடக்க இயலாது. அந்த வர்த்தகம் இறந்த எல்லாம் தமிழாக்கலாம். எல்லாம் எங்களோட சொந்த பிள்ளைங்க, பேர புள்ள மகா மருமக அவங்க சொந்தம் எல்லாம் எங்களோட பேர பிள்ளைங்க. நானும் அக்கா தங்கச்சி எல்லாம் எங்க சொந்தக்காரங்க தான். அப்ப இந்த செவரு நடு செவரு இது இப்படி செவரு இருக்கு, இந்த செவத்துல உள்ள குடும்பம் அங்கிட்ட இருக்கு, இந்த செவத்துக்கு இங்கிட்ட உள்ள குடும்பத்தை அப்படியே தரமட்டமா ஆக்கிடுச்சு. நாங்க கடவுள் தான். ஜாதி தோசை இல்ல, நானும் சிங்களா இல்ல 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 நான் சொல்றேன் நல்லா. நானும் சிங்களா, நானும் கட்டியிருக்கேன் தமிழ் புள்ள. சரியா, எனக்கு 4 புள்ளே இருக்கு. 7 பையன் கடல் படையிலே இருக்கு. கொழும்புல ஜாதி இது இல்ல எங்க கிட்ட இல்ல. நாங்க எல்லாம் ஒண்ணு. நாங்க தான் புள்ளை, அந்த புள்ளை எல்லாம் தூக்கிட்டு போனது நாங்க. 7 பெரிய பொடி விட்டு இந்த இதோட கால்ல அப்படியே காயம். ஏன் உளுந்து தூக்கிட்டு போகக்குள்ள பாரம் வலிக்கிட்டு உளுந்து அப்படி காயம். நம்ம ஜாதி தோசை பார்த்து பெரிய பெரிய பெட்ஷீட் நம்ம எல்லாம் மனுஷன் எதுலுமே இல்ல, எதுவுமே இல்ல. ஜாதி தோசை எதுவுமே இல்ல. எல்லாத்துக்கும் ஒரே மலை தான், ஒரே மண்ணு தான் வந்துச்சு. இவங்க எல்லாம் நல்லா கஷ்டம், ஒரே கல்லு தான் வந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரே கல்லு தான் வந்துச்சு. ஜாதி தோசைங்கிறது இல்ல. குடும்பம் மட்டும் ஒரே மழை தான் பெஞ்சி 5 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. உயிருக்கு உயிரான கூட்டாளி எல்லாம் வினாடி கூட இல்ல. மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எந்த நாங்க தான் தேவையான போயிட்டு அவ்வளவு எடுத்தோம். எல்லாம் ஒரே மாதிரி. சும்மா கஷ்டப்பட சொல்லாத, தோட்டத்துல அவ்வளவு பேரும் கஷ்டப்பட்டாங்க. உங்களோட பிள்ளையெல்லாம் அப்படிதான் கஷ்டப்பட்டுச்சு. பச்சை பிள்ளைய பிள்ளைகளை தூக்கிட்டு போற நேரம் பெட்ஷீட்ல நாங்க தூக்கிட்டு போனோம். தண்ணி பொடியங்க மூடி பொடியங்க தான் தூக்கிட்டு போனோம். நம்ம எல்லாம் அப்படி ஊத்துது இந்த ரோட்ல. நோண்டக்குள்ள நோண்டுறதுக்கு ஆள் இருந்துச்சு, தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்ல. தூக்கிட்டு போறதுக்கு ஆள் நோண்டாங்க வந்து வேற விஷயத்துக்கு, நோண்டி நோண்டி நோண்டி. ஆமா வீட்டுக்கு தானே, ஆமா அதுக்கு நோண்டாங்க. தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்ல. அங்க அதுதான் பார்த்தா. ஆனா எங்க வீட்டு புள்ள தூக்கிட்டு போனது வந்து உயிர் காப்பாத்து. எங்க வீட்டு அதுக்கு தான் தூக்கிட்டு போனாங்க. ஏன்னு கேட்டா கதை ஜாதி தோசை இதுல இல்ல. இவங்க வந்து எங்களோட ரத்தம் ஜாதி ஒண்ணும் இல்ல. நீங்க தமிழ்ல கைக்கல, நான் சிங்கள வெறும் கேட்டா அதனால கேட்டீங்க. எனக்கு நல்லா தமிழ் தெரியும், எழுதவும் தெரியும், பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும் எனக்கு. சரியா, நானும் தமிழ் புள்ளை கல்யாணம் கட்டி எனக்கு 4 புள்ளே இருக்கு. சரியா, அப்படி ஜாதி தோசையில நம்ம எல்லாம் ஒன்னா தான் இருப்போம். நாங்க எல்லாம் ஒன்னா தான் இருப்போம். எது இருந்தாலும் நான் முதலா இருப்பேன். ஐயோ அன்னைக்கு தோசம் இல்ல, அப்பதான் ஏண்டது பச்சை பிள்ளைய காலை தேய்ச்சி முடிஞ்ச அளவு காப்பாத்தணும். சூடு வரும்ட்டா. அதுவும் இல்லையே, உள்ளதான் அப்படியே இந்த மண்ணுல கிடந்து ஊறி கொண்டு வந்த மொத்தமா இங்க ஒரு பட்டணத்துல 851 பேர் இருக்கு. எல்லாம் 851 பேர். 251 குடும்பம் இருக்கு. குடும்பம் இல்ல, ஆளுங்க எல்லாம் எல்லாம் புள்ள கில்ல அப்படி இப்படின்னு பாப்போம். குடும்பம் குடும்பம் அப்படிங்கக்குள்ள ஒரு 210 மாதிரி இருக்கு. 210 மாதிரி. ஓ 210 மாதிரி இருக்கு குடும்பமா எல்லாம். ஆனா எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து மட்டக்களப்புல இருந்து அப்படி இப்படின்ட்டு இங்கிட்டு கால்ல மாத்திர இருந்து நினைக்க முடியாத உதவி. அது மறக்கவே முடியாது. அவங்க செத்தாங்க, உயிர் போனவங்க போயிட்டாங்க. ஆனா உதவி செய்யறாங்க எங்களுக்கு. அப்படி இப்படி வெளியே போயிட்டு ஒரு பேண்டோல் எடுக்க வைக்கல. இல்ல இல்ல எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கடவுள் நன்றியை சொல்லணும். இன்னும் பிறந்து போக்குள்ள இன்னும் இந்த மாதிரி கோடி கணக்குல கிடைக்கணும். இந்த மாதிரி நடக்கக்குள்ள கொடுக்க அவங்களுக்கு சந்தோஷமா கொடுக்க கிடைக்கணும். எவ்வளவு அதுதான் ஒரே இது. தண்ணியிலையும் இப்படி இப்படி கொண்டு வந்து ஆளுங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சாங்க. உடுப்புல இருந்து சாப்பாடுல இருந்து அவ்வளவு குடிச்சு எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த விதமா எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, சிக்னல்ல இருந்து பல்பல்ல இருந்து எல்லாம் சேவட சாமெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. இந்த நேத்து கூட அடுத்த பிறப்பு நல்லா இருக்கணும். எங்களுக்கு கொடுத்த இந்த இவ்வளவு கொடுத்தாலும் எது சரி, பெண்டல் கொடுத்ததுல இருந்து கோடி கணக்கு கிடைச்சு அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்தும் இதே மாதிரி அவங்களுக்கு நல்லா இருந்தா இந்த மாதிரி கோடி கணக்கு ஆள்களுக்கு உதவி செய்வாங்க தானுங்க. நல்லா இருந்தா அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்களுக்கு கிடைக்கணும். தமிழால் சிங்களால் முஸ்லிமால் எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. கிறிஸ்டினால் முஸ்லிமால் தமிழால் சிங்களால் அவ்வளவு கொண்டாந்து கொடுத்தாங்க கிடைக்கும். அப்ப ஒரே இது எழுதிக்கிறாங்க, லிஸ்ட் எழுதி பேர் வாக்கில கூப்பிடுறாங்க. பேர் வாக்கில கூப்பிட கூட சாமான் கொடுக்குறாங்க. தந்திருக்காங்க எல்லா சாமானும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. கற்ற உடுப்பு துணிமணியில இருந்து சந்தோஷமா இருக்கு. எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மனசாட்சிக்கு வாங்கின எல்லாம் வாகனம் கொடுக்கல எங்களுக்கு. வாகனத்தை கொண்டு வந்து கொடுக்கல, நீங்க ஓட்டுங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு அவ்வளவு வாகனம் மட்டும் எங்களுக்கு கொண்டு கொடுக்காத ஒரு நிலைமை. வெத்தலை பாக்கு போடுற ஆளுக்கு வெத்தலை பாக்கு கூட கொடுத்தாங்க. அப்படியே கூடு கூடா செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க.
கொடுத்தாங்க. நேத்து ஏஜில பெரிய சந்தோஷம். சாமான் கொடுத்தாரு. நேத்து அந்த இல்லத்துல ஆள் சந்தோஷம் நிறைய எனக்கு. மூட்டை சாமான் வாங்க. எனக்கு 60 வயசு நாங்க தோட்டத்திலே தான் இருப்போம், இந்த தோட்டத்திலே தான் இருப்போம் சரியா. ஆனா இந்த மாதிரி யார் உதவி செஞ்சது என் கண்ணால தாங்கல. அப்படி செஞ்சாங்க. வெத்தலை பாக்கு கூட கொண்டு வந்து போடுற ஆளுக்கு இருக்குதானே, நானும் போடுவேன் தான். எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. உடுப்புல இருந்து சவுக்காரத்துல இருந்து ரின்சுல இருந்து தேவைப்பட்ட சாமான் அவ்வளவு சாமான். வாகனம் கொடுக்கல, வாகனம் ஒண்ணுதான் கல்லு சாராயம் கஞ்சா கொண்டு வந்து கொடுக்கல. மற்றது எல்லாம் ஆளுகளுக்கு தேவைப்பட்டது அவ்வளவு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த இருக்கு கண்டிப்பா. அந்த இருக்கு இந்த மெயினா இருந்தால் என்ன வழி எந்த வாங்க வேண்ட சுதாமணி எந்த வேண்ட சுதானன் நீங்க தானே வாங்க நம்ம படைய பண்ண நம்பர் தந்தது. சரி சரி அதை வந்து தம்பி சொன்னார் நீங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி காய்ச்சி தான் வந்து நீங்க. ஓகே 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 நான் இப்ப காய்ச்சி கொண்டிருக்கேன். சரியா பேசுங்க. நான் சொன்னது ஜாதி பேதம் துவசம் ஒண்ணும் இல்ல. இந்த பட்டவத்துக்கு எதுவுமே கிடைக்காம இருக்கலே. வாகனம் தவிர பிளேன் தவிர சாராயம் கல்லு கஞ்சா இல்லாம அவ்வளவு ஆளுகளுக்கு தேவைப்பட்டது அவ்வளவு கொண்டு வந்து கொடுத்தாச்சு. எல்லாமே செஞ்சு ஒண்ணுமே குறை இல்லை. இல்ல எனக்கு வந்து உண்மையிலே சந்தோஷமா இருக்குன்னு. ஏண்டா இந்த டைம்ல நான் சொன்ன மாதிரி வந்து தமிழ் முஸ்லீம் என்ன கிறிஸ்டின் சொல்லிட்டு எல்லாரும் ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் அனர்த்தம் என்ற ஒன்றை பார்த்து மனிதம் என்ற ஒன்றை பார்த்து இங்க வந்து ஹெல்ப் பண்ணது வந்து உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இப்ப நாங்களும் இங்க வந்ததுக்கான காரணம் நேரடியா வந்து பார்ப்போம், பார்த்துட்டு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டையும் செய்யணும்னா வந்து நாங்கள் உண்மையிலே இப்ப நாங்க ஒரு சாமந்தாரத்துல வந்து உண்மையில அந்த குடும்பம் வந்து போன உயிர் வந்து வரப்போறது இல்லை. இருந்தாலும் அவங்களோட தேவைக்கு என்ன இருக்கோ அதை நாங்க தரலாம் என்று நாங்க வந்தாங்க. ஆனா ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணது வந்து எங்களுக்கு சந்தோஷம். என்ன நீங்க வாங்க வந்து என்னன்னு கேட்டா அவங்க அந்த ஃபேமிலியை பாருங்க, அவங்களுக்கு எது தேவை இருந்துச்சுன்னா நீங்க செய்யுங்க. ஃபேமிலி இருக்கிறாங்களே கட்டாயம் கண்டி போல தானே வைக்கல. ஓகே நான் வைத்து நாங்க திருப்பி வருவோம். இப்ப கதைப்போமா போயிட்டு. சரி வாங்க. சந்தோஷமா ஐயா? சந்தோஷமாம்மா சந்தோஷம். ஓகே சரி. எனக்கு சிங்களம் தெரியாது. இல்ல பரவாயில்ல அதெல்லாம் நான் ஜாதி தோசைன்றதுல நினைச்சு பார்க்க மாட்டேன். ஓ தெரியும், தமிழ் எழுதுவாராங்க. இப்படித்தானே அவங்களை சந்தோஷமா சிரிச்சு பேசி திருந்திப்பாங்களே. நைட் என்ன நினைச்சுக்கிட்டு படுத்தாங்கன்னு தெரியாது. அது அவளை வேலை இருக்கு என்ன இல்ல இவ்வளவு கட் பண்ணி இருந்திப்பாங்கன்னே. படிக்கிற பிள்ளைகள் ஆனா நல்லா படிச்ச குடும்பம் அந்த பிள்ளைய 2 பேரும் நினைச்சு பார்க்க முடியாத கதை ஒண்ணு. பண்ணி போய் பாப்